தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள் வயல்வெளிகளிலும் வீடு வீடாக சென்றும் பரப்புரை. தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றிய தேர்தல் ஆணையம். சுற்றுலாத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக உள்ள மணிவாசனை நியமித்து உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் பேருந்து பயணிகளிடமும் பாதசாரிகளிடமும் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையோர கடையில் தேநீர் அருந்தியபடி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். என் ஒய்ஃப் பேர் தான் துர்காவதி. இந்த உட்காருமா ஆமாம் உட்காரு வீடியோ உட்காரு. 234 தொகுதிகளிலும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தோல்வி பயத்தால் விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் விமர்சனம். அமோகமா இருக்கு, சிறப்பா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி மேலாண்மையை கையாள தெரியலன்னு சொல்லி அது தோல்வியினுடைய உச்சத்துக்கு போயிட்டார் அவரு. அதனால விரக்தியில பேசுறாரு. அதை பத்தி கவலைப்படலாம். நடிகரின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்குவதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. இளைஞர்கள் விரைவில் திருந்துவார்கள் என்றும் நம்பிக்கை. அது நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது திருந்துவாங்க, விரைவில் திருந்துவாங்க. தஞ்சையில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருவாரூர் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டுகிறார். காமராசர் ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தென்காசியில் சீமான் பரப்புரை. சாதிக்காக இதுவரை வாக்கு செலுத்தி என்ன சாதித்தீர்கள் என்றும் கேள்வி. இந்த தேர்தலில் இதுவரை சாதிக்காக நீங்கள் வாக்கை செலுத்தி சாதித்தது என்ன என்று எல்லோரிடத்திலும் கேள்வி எழுப்புங்கள். சாதித்தது என்ன? சாதித்தது என்ன? சாதி என்ன சாதிக்கும்? எப்போது வந்தது இந்த சாதி நமக்குள்? நீ யார்? நீ எப்படி சாதியாக சுருங்கினாய்? இப்போது தாவேகாவிற்கு வாக்கு சேகரிக்க தன்னார்வலர்களாக இளைஞர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் அழைப்பு. அடுத்த 10 நாட்களும் தங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என 2 வேளைகளிலும் வாக்கு சேகரிக்க கோரிக்கை. கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் நாளை நடைபெற இருந்த விஜயின் பரப்புரை பொதுக்கூட்டம் ரத்து. நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற இருந்த பரப்புரையும் ரத்து. அறந்தாங்கியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 15 நிபந்தனைகளுடன் அனுமதி. செக்போஸ்ட் பகுதியில் ஏப்ரல் 14 பரப்புரை மேற்கொள்ளும் விஜய். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. பணம், நகை, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அளிப்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று மனு. திருவள்ளூரில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைரம் பறிமுதல். உரிய அனுமதியின்றி காரில் எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்கேஜி மாணவ சேர்க்கைக்கு விண்ணப்பம் பெற போட்டா போட்டி. நள்ளிரவு முதல் சாலையிலேயே படுத்துறங்கி நீண்ட வரிசையில் காத்திருந்த பெற்றோர். திரிணாமுல் காங்கிரசின் காட்டாட்சி மற்றும் சிண்டிகேட் ஆட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் மே 4க்கு பிறகு தப்பி ஓடிவிடுவார்கள் என்று மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பரப்புரை. ये टीएमसी के महाजंगल राज और सिंडिकेट राज के अंत का शंखनाद है. மேற்கு வங்கம் பூர்வா பிரதானில் தன்னை காண திரண்ட தொண்டர்களுடன் வீடியோ வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. ஹெலிபேட் தளத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பது ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதை காட்டுவதாக பெருமிதம். हेलीपैड पर ही हजारों लोग, नौजवान, माताएं, बहनें, ये दृश्य अद्भुत दृश्य है. चलिए, मुझे पब्लिक मीटिंग में लोग वेट कर रहे हैं. सिर्फ हेलीपैड. உத்தரப்பிரதேசத்தில் மூட நம்பிக்கையால் பாம்பு கடித்த சிறுவனை கங்கை நதியில் 12 மணி நேரம் மூழ்க வைத்த பெற்றோர். சாமியாரின் பேச்சை கேட்டு சிகிச்சை அளிக்காததால் உடல் முழுவதும் விஷமீறி உயிரிழந்த 14 வயது சிறுவன். ஈரான் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வந்த அமெரிக்க குழு. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழுவினரை வரவேற்ற மூத்த அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தலைமை தளபதி. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் ஈரானில் 1000 மணி நேரமாக நீடிக்கும் இணையதள முடக்கு. அதிக கட்டணத்தை செலுத்துவோர் மட்டுமே இணையதளத்தை பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் மக்கள் அவதி. நிலவு பயணத்தை முடித்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது நிலவை ஆய்வு செய்த நாசாவின் ஆர்டமிஸ் 2 குழு. 10 நாள் ஆய்வு வெற்றிகரமாக நிறைவு. கலிபோர்னியாவின் சாண்டியாகோ கடல் பகுதியில் தரையிறங்கிய 4 விண்வெளி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. விண்கலத்திலிருந்து மிதவை படகு மூலம் மீட்கப்பட்ட வீரர்கள். ஆர்டமிஸ் 2 குழுவினரை படகிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்த நாசா குழு. சாதனை படத்தமைக்கு வாழ்த்துக்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு. நிலவுக்கான கதவுகள் தற்போது திறக்கப்பட்டு விட்டதாக நாசா அதிகாரி அமித் பெருமிதம். அடுத்த இலக்கு நிலவில் தரை இறங்குவதே என்றும் திட்டவட்டம். For the campaign, this is a huge step, for us to build confidence, not just in our understanding of how this machine performs, but just that this organization can rise to the standard of qualifying. சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி. வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார் ஆட்சியர் சுப்புலட்சுமி. திருவள்ளூரில் நாளை மறுதினம் 5ஆம் கட்ட பரப்புரை தொடங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரி சாலையில் மாலை 5 மணிக்கு பரப்புரை. ரயிலாக இருந்தாலும் மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் மத்திய அரசு உதவி செய்தால்தான் கிடைக்கும் என்று நைனா நாகேந்திரன் பேச்சு. ஜோசப் கிருஷ்ணாவா, ஜோசப் விஜயா என்று தாவேக தலைவரை கிண்டல் செய்து சிவகங்கை திருப்பத்தூரில் பரப்புரை.
கிருஷ்ணாவா ஜோசப் விஜயா ஜோசப் விஜய் இல்ல அந்த ஜோசப் விஜய் அவருடைய கட்சியில ஒருத்தர் சில கருத்து சொல்லணும்னா அதுக்கெல்லாம் நாம் பதில் கருத்து சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 100 இடங்களுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு அரசியலை பாஜக புரட்டி போட்டுவிடும் என்று திருமாவளவன் விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் ஆட்டத்தை கலைத்து முதலமைச்சர் பதவியை பாஜக கைப்பற்றிவிடும் என்று வானூர் பரப்புரையில் சாடல். தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சராக போய் உட்காருவான். 6 மாசத்துல ஆட்டத்தை கலைச்சி ஆடிடுவாங்க. எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான். ஆடுற ஆட்டம் வேறையா இருக்கும். தேர்தலுக்கு பின்னால எல்லாத்தையும் கலைச்சி போட்டு புது ஆட்டம் ஆடிடுவான். திமுக அரசு நிதியளிக்கும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது மத்திய பாஜக அரசு. வாசுதேவநல்லூர் தொகுதி பரப்புரையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல கணக்கு ஆசிரியர் என்றும் ஆனால் அவரின் மாணவர் மக்கு என்றும் அண்ணாமலை விமர்சனம். திமுக எம்பி கனிமொழி தூங்கும் போது வரும் கனவையெல்லாம் மைக்கில் பேசுவதாக கோவை தெற்கு தொகுதி பரப்புரையில் விமர்சனம். கனிமொழி கருணாநிதி அக்கா அடுத்த கட்டம் போயிட்டாங்க. அவங்க தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மை நினைச்சு கல்ல மைக்கில் பேசினாங்க. கனிமொழி கோவை வடக்கு தொகுதியில் ஒரே இடத்தில் வாக்கு சேகரிக்க திரண்ட திமுக மற்றும் பாஜகவினர் யாருக்கு மக்கள் செல்வாக்கு என்பதை காட்டும் வகையில் களைகட்டிய பரப்புரை. நிலக்கோட்டை அருகே தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழியிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேள்வி கேட்ட பொதுமக்கள். வாக்குவாதம் முற்றியதால் பொதுமக்களை அதிமுக நிர்வாகி எட்டி உதைத்ததாக புகார். ராஜபாளையம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயன்றதாக புகார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தந்த புகாரின் பேரில் அதிமுக வார்டு பிரதிநிதிகள் 2 பேர் கைது. புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டவர் கைது. அரசியல் கட்சி ஒன்று விழுப்புரத்தைச் சேர்ந்த அரவிந்தை அணுகி ஆள் மாறாட்டம் செய்து கள்ள ஓட்டு போட சொன்னதாக தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. ஜோதிராவ் புலேவின் 200வது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்தபோது வரவேற்ற ராகுலுடன் சற்று நேரம் நின்று உரையாடல். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே திருமணத்திற்கு மறுத்த பள்ளி மாணவியை கழுத்தை இறுத்து கொலை செய்த ஒருதலை காதலன் தப்பியோட முயன்றபோது சுட்டுப்பிடித்த காவல்துறை. மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி மகாலேஸ்வர் கோவிலில் நடிகை சாரா அர்ஜுன் சுவாமி தரிசனம். பக்தர்களுடன் பஜனை பங்கேற்று வழிபாடு. உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து 10 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மீட்புப் பணிகள் தீவிரம். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி. ஈரானில் சிக்கி தவித்த மேலும் 312 இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தாயகம் திரும்பினர். மீட்பு நடவடிக்கைக்கு உதவிய அர்மேனியாவுக்கு நன்றி தெரிவித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு.